ஓட்டு 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 ஓடணும் அண்ணா அவனை ஓட்டை கொண்ட அவனை முந்திரான் அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரான் வாட போடாங்க. நம்மளோட டெய்லரிங் ப்ரொஃபஷனுக்காக நம்ம ஒரு மேனிக்யூன் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் அண்ட் அதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட 8ஆம் நம்பர் சைஸ் மேனிக்யூன் இருந்துச்சு. பட் அது ஊரில் வச்சு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரல. ஸோ அதனால சரி இப்போ இங்கே நம்ம சென்னையிலே ஆர்டர் போட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு சென்னையில் ஆர்டர் போட்டு இங்கே பெங்களூரில் பொம்மனஹள்ளி அப்படிங்கிற ஏரியாவுக்கு அவங்க கொரியர் அனுப்பியிருந்தாங்க. அங்கே போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, இந்த பார்ட் நம்மளோட மேனிக்யூனோட பாட்டம். இந்த 4 பக்கமும் தான் இதில் நம்ம வீல் கொடுக்கறது. இது பாட்டம் பார்ட். இது சென்டரில் வர்ற கம்பி. நமக்கு அது மேலே டாலோட சேர்த்து கீழே அந்த வீலை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கம்பி. இதுதான் நம்மளோட மேனிக்யூன் 6ஆம் நம்பர் சைஸ். ஓகே, இந்த பேக்கில் அதோட வீல்ஸ், அதுக்கப்புறம் சென்டரில் வர ஸ்ப்ரிங், மேலே டாப்பில் வைக்கிறது, இதெல்லாம் இந்த இதில் இருக்குது, இந்த பேக்கில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட 6ஆம் நம்பர் சைஸ் மேனிக்யூன் டால். ஸோ இந்த மேனிக்யூன் நமக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்கிறப்ப பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, டீச் பண்ணுறதுக்கு, அதாவது இன்னொருத்தங்களுக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத டீச் பண்ணுறதுக்கு நமக்கு மேனிக்யூன் கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி நம்ம இந்த சைஸுக்கு ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்மளோட மேனிக்யூனில் போட்டு நம்ம ஃபிட் செக் பண்ணுறதுக்குமே நமக்கு மேனிக்யூன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேனிக்யூனோட பேஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதில் 4 வீலும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீல் பார்ட்டில் மேலே இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கீழே டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு ஹோல்லையும் 4 வீலையும் அப்படியே போட்டு நம்ம அதில் அந்த ஸ்க்ரூ மொத்தமாகவே அப்படியே கீழே இறங்கணும். ஜஸ்ட் அந்த போல்ட்டை மட்டும் நம்ம டைட் பண்ணிடக்கூடாது, மொத்த ஸ்க்ரூவும் அப்படியே அந்த ஹோல்குள்ளே போகணும். 4 வீலுமே கரெக்டாக உள்ளே இறங்கிடணும். இல்லைன்னா ஹைட் நமக்கு என்ன ஆகும்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த 4 போல்ட்டையுமே அந்த ஹோல்குள்ளே கொடுத்துடலாம். இப்போ இந்த 4 வீலும் இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி இந்த சென்டர் ராடை எடுத்து இதுக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சென்டர் ராட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா லூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இந்த சென்டர் ராடில் சில பேரோட ராடில் இந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருக்க மாட்டாங்க, தனியாக எக்ஸ்டர்னலாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் அதிலே உள்ளே போட்டே வச்சுட்டாங்க. பாட்டமில் இந்த ஸ்ப்ரிங்கோட இருக்குல்ல, இந்த பிளேஸை தூக்கி அப்படியே இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வைக்கிறப்ப கரெக்டாக என்ன ஆகணும்னா இந்த இடத்துல ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிளேட் வரைக்கும் ஃபுல்லாக என்ன ஆகணும்னா கீழே இறங்கணும். ஸோ கீழே இறங்குறது இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ கீழே நம்மளோட பெடலோட பிளேட் இங்கே வருதுல்ல, ஸோ இது வரைக்கும் என்ன ஆகணும்னா இந்த ஃபுல்லாகவுமே கீழே இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இப்படி வச்சு இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், இறங்கிடும். தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ அப்படியே டைட் பண்ணிடலாம். ஃபுல் ஓரளவுக்கு மீடியம் டைட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ராடோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஸ்பேனர் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா அந்த பெடலை மிதிச்சுட்டு அப்படியே இதை மேலே தூக்கணும். இந்த ஹைட்டு உங்களுக்கு இந்த ஹைட்டு பேலன்ஸ் ஹைட் எந்த அளவு வேணுமோ
அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.5 அடி வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மேலே தூக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட இந்த ராடை ஹைட்டுக்கு என்னோட ஹைட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் இதை மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இவ்வளோதான். இனி நாம் இந்த பொம்மையை தூக்கி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பிளேட்டோட சேர்ந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அதையும் கீழே எடுத்து வச்சிடுறேன். நம்ம பொம்மை வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. மேலே விழுந்த விடாது சும்மா. இதுக்கப்புறம் இந்த மேலே வர்ற இந்த பிளேட்டை தூக்கி இந்த சென்டர் ராட் இருக்குல்ல அது வழியாக போட்டு இந்த நெக் பார்ட்டில் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். தென் ஃபைனலாக மேலே டாப்பில் வைக்கக்கூடிய இந்த பால் இதை எடுத்து இந்த ராடில் போட்டு அப்படியே டைட் பண்ணிட்டா போதும். நம்மளோட மேனிக்வின் அசம்பிள் நாம் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாமே மட்டும் நல்லா டைட்டாக ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட மேனிக்வின் அல்லது ட்ரெஸ் ஃபார்ம் நீட்டாக நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சைஸ் நம்பர் 6. ஸோ இந்த 6 அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட பஸ்ட் ரவுண்ட் வேல்யூ, செஸ்ட் ரவுண்ட் வேல்யூ இருக்குல்ல, ஃபுல்லஸ்ட் பஸ்ட்டு சுற்றி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இதோட சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 32 inches சைஸ் வரும். ஸோ அதுதான் சைஸ் நம்பர் 6. இன்கேஸ் இப்போ நீங்கள் 34 வாங்குறீங்க அப்படின்னா சைஸ் நம்பர் 8ஆக இருக்கும். இந்த ட்ரெஸ் ஃபார்ம் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க சொல்லிக் கொடுக்குறப்ப இந்த ட்ரெஸ் ஃபார்ம்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் இப்போ இந்த சைஸுக்கு ஒரு ட்ரெஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதை இந்த மேனிக்வின் மேலே நம்ம வியர் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஸ்டிச் பண்ணதெல்லாம் ப்ராப்பர் ஃபிட்டிங்கோட பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மேனிக்வினோட ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 13 inches ஷோல்டர் நமக்கு இப்போ கவர் ஆகுது. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒருவேளை ஷோல்டர் இதை விட கம்மியாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்போ அதோட ஃபிட் செக் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மேனிக்வினில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷோல்டர் நம்ம உள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகுதுன்னா, நம்மளோட 2 கை வச்சு இந்த மாதிரி இங்கே மேனிக்வின்லேயே 2 பக்கமும் இந்த ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல இப்படி கை வச்சு நல்லா இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அழுத்தி பிடிச்சா போதும். ஸோ இப்படி அழுத்தி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷோல்டர் நமக்கு கம்மியாகும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், 11 inches வந்திருக்கு. ஸோ 2 பக்கமும் 1 inch உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ 11. ஸோ இப்போ ஸ்மால் சைஸ் ட்ரெஸ்ஸஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மேனிக்வினில் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அகைன் திரும்பவும் ரீசெட் பண்ணணும்னா திரும்பவும் இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு பழையபடி வந்துடும். இந்த மேனிக்வின் வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோ நான் எடுக்க போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.